யோ சப்ளையர் வாயா. அண்ணே போங்க. சாப்பிட என்னையா இருக்கு? இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாம் இருக்கு சார். சரி இருக்கட்டும், எனக்கு ஒரு நைஸ் தோசை. டேய் நீங்க என்னடா சாப்பிடுங்க? எனக்கு ஒரு கல் தோசை. டேய் உனக்கு நெய் தோசை கொண்டு வாங்க. அது கொண்டு வரேன் சார். கொண்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா. அண்ணே வேற யாருக்கு எது வேணுமான்னு கேட்டுக்கங்க. யோ சப்ளையர். சரியா சார் என்னது அது? சாம்பார் வேணுமா சார்? வா. இங்கே ஊத்து அண்ணனுக்கு ஊத்து. பாருங்க. வாளியோட வச்சு. அண்ணே அது என்ன அப்படி வச்சிருக்கீங்க? ஏய் வச்சுக்கோங்க சார். நல்லா ஊத்தி சாப்பிடுங்க. எடுத்து மேல வைங்க. அப்படி வச்சிருங்க. என்னென்ன கேக்குறாங்க? அது ஒண்ணு இல்லப்பா, வந்திருக்கிறவங்க பெரிய கஸ்டமர். நம்ம ஹோட்டல்ல என்னென்ன வெரைட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறாங்க. சரிண்ணே என்ன வேணுமா கேட்டு கொடுங்க. அண்ணே அங்க ஏதாவது வேணுமான்னு கேளுங்க. வீட்டு சாப்பாடு மாதிரியே டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குடா. ரொம்ப நல்லா தான் இருக்கு. தோசை சூப்பரா இருக்கு. பாத்துக்கலாம், நல்லா தான் இருக்கு. ஏய் ஏய் ஊத்திட்டு இருக்க அப்படியே வா போற. வையா ஊத்து எல்லாத்துக்கும். எங்களுக்கு வேணுங்கற நாங்களே ஊத்திப்போம். வச்சிட்டு போ. சரிங்க சார், சரிங்க சார், சாப்பிடுங்க. இன்னும் ஊத்திக்கோடா. நல்லா ஊத்தி சாப்பிடுங்க. கூப்பிடுறாங்க பாருங்க. அங்க போங்க. சரி தப்பு. எப்படி சார் இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு. சரி சரி ஹேண்ட் வாஷ் அங்க. இதோ உள்ள இருக்கு சார். அண்ணா அங்க காஃபி கேட்டாங்க, என்னன்னு பாருங்க. இந்தாங்க சார் டிஷ்யூ பேப்பர். டேய் நல்லா சப்ளை பண்றடா. தேங்க்ஸ் சார். இனிமேல் உனக்காகவே இந்த ரொம்ப ஹோட்டலுக்கு thanks வரோம். சரியா? ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாம் பார்த்து வச்சுக்க. சார் இந்தாங்க சார். டேய் இங்க சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. டெய்லி இங்கே வரும். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இப்ப கிளம்புவோம். அம்மா செல்வி, 4 சாப்பாடு, 4 கோபி மஞ்சூரியன். சரிங்கண்ணே. டேய் வாங்கடா. அண்ணா ஒரு நிமிஷம். என்னம்மா எங்களையா? ஆமாண்ணே. என்ன விஷயம்? இல்ல சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க மறந்துட்டீங்க. இந்தாங்க சாப்பிட்டதுக்கான பில். மொத்தம் 950 ரூபா. கேஷா இல்ல ஆன்லைன் பேமெண்டா? எங்க பாடுறா? அதுக்கு பணம் கேக்குறது. அண்ணே இங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க. சார் என்ன சார் வேணும்? ஒரு காப்பிப்பா. சரி. என்னாச்சுங்க? இல்ல வேலு, இவங்க சாப்பிட்டதுக்கான பில்ல பே பண்ணாம போறாங்க. அதான் கேட்டுட்டு இருக்கேன். அதை கொடுங்க. இந்தாங்க. சார் இது நீங்க சாப்பிட்டதுக்கான பில். இதை கட்டிட்டு கிளம்புங்க. ஓ இதுதான் பில்லா? டேய் இதுதான் பில்லா? டேய் நீ பாத்திருக்கியா? பார்த்தேன். இதுதான் பில்லா? யோ பில்ல கிழிச்சு போடுற அறிவுல உனக்கு? ஒழுங்கா சாப்பிட்டதுக்கெல்லாம் பில்ல கட்டிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஏய் யாரா நீ? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? முத 950 ரூபாய் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. டேய் மச்சான், இவங்க புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதான் இவங்களுக்கு நம்மள யாருன்னு தெரியல. அதான் நம்ம தான் வழக்கமா சொல்லணும். அப்படியா சொல்ற? ஆமா சொல்லிட்டா போச்சு. இங்க பாரு தம்பி, நாங்க இந்த ஏரியால பெரிய ஆளு. இந்த பக்கம் எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் யாரும் என்கிட்ட பணம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி நீயும் கேட்க கூடாது. என்னடா கரெக்டா தானே சொன்னா? கரெக்ட் தான். டேய் என்ன ரவுடிசம் பண்றதா நினைப்பா உனக்கு? ஒண்ணு வேலு 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 வேண்டாம் வேலு, விட்டுடுங்க.
ஏய் இங்க பாரு, இந்த மாதிரில எங்ககிட்ட எகிரிக்கிட்டு இருந்தா இந்த ஏரியாவுல உன்னால தொழில் பண்ண முடியாது. டேய் தம்பி கிட்ட நம்மளை பத்தி சொல்லுங்கடா. ஆமா, நாளைக்கு இதே மாதிரி இதே நேரத்துல வருவோம். நீ நல்லா சமைச்சு வைக்கிற இல்ல நாசம் பண்ணிடுவோம். டேய் என்ன நீங்க என்ன அவ்வளவு பெரிய ரவுடிங்களா? என்னடா மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? வேலு வேண்டாம், விடுங்க வேலு. அங்க பாருங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இல்லங்க, இவனுங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது. இவனுங்க கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் ஏதோ பாடுறா, நம்மள அடிச்சு காலி பண்ணிட்டு வரா. அட்ரா வேலு அட்ரா. வேலு வேண்டாம் வேலு. இப்ப உங்களுக்கு என்ன, பணம் கொடுக்க மாட்டீங்க அவ்வளவுதானே? நீங்க பணமே தர வேண்டாம், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஏங்க என்னங்க பேசுறீங்க? விடுங்க வேலு. சார் நீங்க முதல்ல கிளம்புங்க, பணம் எல்லாம் எதுவும் வேணாம். செல்வி, இவனுங்களுக்கு போய் பயந்துகிட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லாமே ஒரு காரணமா தான் வேலு. அவங்க போகட்டும், விடுங்க. ஏய் நீங்க போங்க அதான் சார். சொல்றாங்கல்ல, வழி விடு. ஏய் ஆடா சொல்றா. ஓ